வெனஸ்டே மார்னிங் பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் அப்படியே சிக்கன் வாங்க கிளம்பிட்டேன். நாட்டுக்கோழி தான் கேட்டேன், ஆனால் ப்ராய்லர் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நாட்டுக்கோழினா முழு கோழி தான் எடுக்கணும், 1/2 கிலோலாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு இன்றைக்கும் ப்ராய்லரே வாங்கியாச்சு. எப்போதும் போல் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தயிர் ஒரு 3 ஸ்பூன் தாராளமாக போட்டு நல்லா பசைஞ்சு ஃப்ரிட்ஜில் ஊற வச்சாச்சு. அப்படியே சின்ன வெங்காயம் ரெடி பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி தான். சின்ன வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் ஊற வச்ச சிக்கன், கொஞ்சம் குழம்புத்தூள், அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா பிரட்டிட்டு கடைசியாக வேணால் கொஞ்சமாக பெப்பர் போட்டு இறக்கிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் காரமாக தான் பண்ணேன் நான். எப்போதுமே குட்டீஸ்க்காகன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப காரம் கம்மியாக தான் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது நல்லா காரசாரமாக சாப்பிட்ணுன்னு. சரி, அவங்களுக்கு வேணால் கொஞ்சம் வாஷ் பண்ணி கொடுத்துக்கலாம், இல்லை நெய் போட்டு கொடுத்துக்கலான்ட்டு கொஞ்சம் காரமாகவே பண்ணிவிட்டு சைட்லேயே நைட்டு சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிவிட்டு முட்டை பொரியலும் பண்ணிவிட்டு சூப்பராக ரெடியாக இருந்தது சிக்கன். அப்படியே போட்டு